தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 3, இறை திருவசனம் 20. உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார், பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. உலகெங்கும் பெயரும் புகழும் பெறச் செய்வேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க, அன்பு இறைவா, இன்றைய நாளின் காலையில் இருந்த நேரம் வரை எங்களை நீர் உமது ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ பெயரையும் புகழையும் பெற வைத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் என்ற வார்த்தைக்கிணங்க, ஆம், எங்களது துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியால் மாற்றியிருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் என்ற வார்த்தைக்கிணங்க எங்கள் நடுவில் இருந்து மாவீரராக இருந்து மீட்பை அளித்து உமது அன்பினால் எமக்கு புத்துயிரையும் புது தெம்பையும் கொடுத்து எம்மை ஆசிர்வதித்த எங்கள் அன்பு தகப்பனே, நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த இரவு வேளையில் ஒரே குடும்பமாக இணைந்து நீர் நல்லவர், தூயவர், மகத்துவம் நிறைந்தவர் என்று உம்மை நாங்கள் பறைசாற்றுகிறோம் தகப்பனே. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் மன்றாடுங்கள், என்னிடம் வாருங்கள் என்றெல்லாம் கூறி இதோ உம் சொந்த பிள்ளைகளாக எங்களை அரவணைத்து உமது பேரிரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்று கூறியவரே, ஆம் ஆண்டவரே, உமது மாறாத பேரன்பை இதோ எங்களுக்கென்று நீர் கொடுத்த அருமையான குடும்பத்தின் வழியாக பெற்று கொண்டிருக்கிறோம். நன்றி தகப்பனே. நல்ல பெற்றோர், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர். அத்தகைய பேறு பெற்ற உமது ஆசீருக்காக, பேரன்பிற்காக, பேரிரக்கத்திற்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே, இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இன்னும் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் உமது ஆசீரை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
அப்பா தந்தையே இறைவா, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்று கூறிய வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவரே, உமது வாக்கு அழிவில்லாதது, ஆற்றல் வாய்ந்தது. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். அத்தகைய வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் ஆற்றிய அரிய பெரிய செயல்களுக்காய் ஆசீர்வாதத்திற்காய் நன்றி கூறி உமது பேரிரக்கம் தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தருள வேண்டுமாய் ஜெபித்து, இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இதோ இறக்கும் தருவாயில் இருக்கிறவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி ஆண்டவரே உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யார் யாருக்கு என்ன தேவை என்பதனை நாங்கள் அறியும் முன்னரே நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அனைத்தையும் செம்மையுற நிறைவேற்றியும் வருகிறீர். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர், வழி நடத்துவீர் என்ற உமது அன்பில் நம்பிக்கை வைத்து எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.